ஹலோ கைஸ், வெல்கம் டு யுஏஇ பாப்புஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ரெசிபி அரபிக் ஸ்டைலில் முட்டை கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டையை ரெண்டாக பிச்சு போட்டுக்கிறேன். அது கூட ஒரு கிராம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலையை 2-3 நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலை, பட்டை இது எல்லாமே சேர்த்தாவே நமக்கு வாசனைக்கு நம்ம எப்போதுமே சோம்பு ஆட் பண்ணுவோம். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சோம்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு கையளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, ஆனியனு, கருவேப்பிலை இது எல்லாமே ஆயிலில் இப்படி குக் ஆகையில், வதங்கையில் ரொம்பவே சூப்பரான வாசனை வருதுங்க. இப்போ எல்லாமே நல்லா வாசனை வரையில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மருத்துவ குணங்களும் அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் நான் பழுத்த தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் பழுத்த தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஜூஸியாக கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லாவே நமக்கு வரும். நான் இந்த கறி பண்ணுறதுக்கு 5 முட்டை தான் ஆட் பண்ண போகிறேன். அதனால 2 தக்காளி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை, இன்கேஸ் நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க, ஒரு 10 முட்டை போடுறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 தக்காளி பழம் ஆட் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னுமே குழம்பு கொஞ்சம் நிறையவே கிடைக்கும். எப்போவுமே தக்காளி நீங்கள் வதக்கையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா வேகமாகவே வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மூடி போட்டு வதக்குனீங்கன்னா இன்னமும் நல்லாவே வேகமாகவே வெந்துடும். இப்போ ஒரு சீக்ரெட்டான மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த எக் கறிக்கு. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/2 தக்காளி பழம் கட் பண்ணதுக்கு சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/2 பீஸ் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசனை நல்லாவே இருக்கும். அது கூட கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு பீஸ் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லாவே வாசனையாக இருக்கும். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லாவே அரைச்சி ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி தக்காளி உப்பு போட்டு வதக்கியிருந்தோம் இல்லையா, அது நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சூப்பராக வாசனை வருது. தக்காளி, வெங்காயம் ஆல்ரெடி வதக்குனது, அது தவிர நம்ம இங்கே ஏலக்காய் அதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் வாசனை சூப்பராக இருக்குது. அதை கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கே வந்திருக்கும். இந்த பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் மசாலா நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்னென்னா 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க தனி மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வீட்டில் அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அது கூட 2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். மல்லித்தூளுமே நான் வீட்டில் அரைச்சது. மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ரெண்டுமே நான் வீட்டில் அரைச்சி வச்சுக்குவேன். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். அது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பெஷலான அரபிக் மசாலா இங்கே விற்கிறாங்க. ஸோ அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் இந்த ஊர் எக் கறி டேஸ்ட்டுக்கு இருக்கும். ஸோ அதனால் அந்த டேஸ்ட்டுக்காக இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா அந்த எண்ணெயிலே மசாலாவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 2 உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே முட்டை குழம்பு செஞ்சேன்னா அதில் பாயில்டு அந்த உருளைக்கிழங்கு நான் சேர்க்காமல் செய்யவே மாட்டேன். ஏன்னா அது கூட சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா பாயில் பண்ணி அதை நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மசாலா கூட ஆட் பண்ணுறேன். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம இந்த மசாலா கூட ஃபஸ்ட்டு அந்த உருளைக்கிழங்கை நல்லா இது மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மசாலா அந்த உருளைக்கிழங்குக்குள்ளே நல்லாவே இறங்கி ஒரு நல்ல கிரேவி நமக்கு கிடைக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, ரொம்ப கிரேவியாக வேணும்னா கிரேவியாக நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி குழம்பா வந்தாலும் இது சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கோம். அதே சமயம் நம்ம வந்து உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணனால நம்ம என்ன தான் தண்ணி ஊற்றினாலும் ஓரளவுக்கு அது கொஞ்சம் நல்லாவே ஒரு குழம்பு திக்கான குழம்பு மாதிரி தான் இருக்கும். அது கூட நான் பாயில்டு எக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உடச்சி ஊற்றுறத விட நம்ம பாயில் பண்ணி எக் வந்து இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும். உடச்சி ஊற்றுறது வந்து ஒரு கவிச்சி அடிக்கிற ஸ்மெல் வரும். ஸோ அதனால நான் வந்து பாயில்டு எக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக உள்ளுக்குள்ளே வந்து ஹோலாக போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே சேர்த்துருக்கேன் மசாலா உள்ளே இறங்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா கூட நம்ம எக்கு வந்து நல்லா உள்ளே மூழ்கிருச்சு. இப்போ நமக்கு சூப்பரான எக் கறி ரெடி ஆயிடுச்சு. அதுவும் அரபிக் ஸ்டைல், அரபிக் மசாலா ஆட் பண்ண எக் கறி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நமக்கு சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். நான் சப்பாத்தி, பரோட்டா இதை அப்படியே வச்சுருந்து நான் மறுநாள் காலையில் தோசை சுட்டு சாப்பிடுவேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. இப்போ ஃபைனலாக பாருங்கள், நம்ம மூடி எடுத்ததுக்கப்புறம் நம்ம நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.